ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோ அப்படின்னா 9 நவகிரகங்கள் வச்சாங்க இல்லைங்களா, அதை வச்சு எப்படி வந்து அவங்க அந்த அக்னிக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்ற வீடியோ தான். இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பாருங்கள். அடுத்ததாக நவகிரகங்கள். முதலாவதாக சூரிய பகவான். சூரியனுக்கு உண்டான தானியம் கோதுமை. சூரிய தோஷங்கள்லாம் இருக்கக்கூடாது. நேற்றம் கண்ணு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சூரிய பகவானை வேண்டிக்கிறது. சூரிய வேண்டிக்க வேண்டும். ஓம் பாஸ்கராய வித்மஹே மஹத்விகராய தீமஹி தன்னோ சிவசூர்ய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அடுத்ததாக சந்திர பகவான். சந்திரனுக்கு உண்டான தானியம் நெல். சந்திர தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். விவசாயிகள் பயிர்கள்லாம் செழிப்பாக செல்ல வேண்டும்னா சந்திரனோட பார்வை இருக்க வேண்டும். சந்திர பகவானை வேண்டிக்க வேண்டும். ஓம் நிஷாகராய வித்மஹே கலாநாசாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அடுத்ததாக அங்காரக பகவான். அங்காரனுக்கு உண்டான தானியம் தவறை. பூமி சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தால் நிவர்த்தியாக வேண்டும். அதாவது எல்லா இடங்கள்லாம் வாங்க வேண்டும்னா அங்காரனோட ஆதிக்கம் இருக்க வேண்டும். இடங்கள்லாம் வாங்க வேண்டும்னா அங்கார பகவான வேண்டிக்க வேண்டும். அங்காரகாய வித்மஹே பூமி பாலாய தீமஹி தன்னோ குஜ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அடுத்ததாக புத பகவான். புதனுக்கு உண்டான தானம் பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு குழந்தைகள் எல்லாம் கல்வி செல்வங்கள் வேண்டும். வித்யாகாரகன் பேர் புதனுக்கு. புதன் பார்வை நம்ம மேல இருக்க வேண்டும்னா புத பகவானை வேண்டிக்க வேண்டும். புதகிரகாய வித்மஹே புத்திராய தீமஹி தன்னோ சௌம்ய பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அடுத்ததாக குரு பகவான். குருக்கு உண்டான தானியம் கொண்டக்கடலை. குருவோட பார்வையில் நம்ம மேல இருக்க வேண்டும். எல்லா விதமான சுப காரியங்கள் நடக்க வேண்டும்னா குரு பார்வை நம்ம மேல இருக்க வேண்டும். குருவை வேண்டிக்க வேண்டும். சுராசாரஜாய வித்மஹே சுரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அடுத்ததாக முச்சக்கொட்டை. சுக்கிர பகவான். நல்ல வெள்ளி ஆபரணங்கள் தங்கம்லாம் வாங்க வேண்டும்னா சுக்கிர பார்வை நம்ம மேல பட வேண்டும்னா சுக்கிரனை வேண்டிக்க வேண்டும். புத்தாய வித்மஹே பிருகுசுதாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத் ஸ்வாஹா. சுக்கிரன் நன்மை பெற வேண்டும் வேண்டிக்க வேண்டும். நான் இந்த ஃபோன் 13 வாங்கினதான் போச்சுக்கிறேன். ஒரு ஃபோன் வாங்குறது கஷ்டமாக இருக்குது. அதனால் சீக்கிரம் சுக்கிரனை வேண்டிட்டு சிறப்பாக இருக்க வேண்டும்னு பார்க்க முடியும். அடுத்தது சனீஸ்வர பகவான். சனி தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி வேண்டும். சனியில எள்ளுப்பை எடுத்துக்க வேண்டும். ஏழரை சனி பாத சனினா எல்லா சனியின் தோஷங்களும் நிவர்த்தி வேண்டும்னு சனீஸ்வரனை வேண்டிக்க வேண்டும். சனீஸ்வராய வித்மஹே சாயா புத்திராய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஜலதோஷ காகத்வஜாய வித்மஹே खड्गहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात् स्वाहा. அடுத்ததாக சுக்கிர ராகு பகவான். ராகுக்கு தானியம் உளுந்து. சர்ப்பதோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும்னு சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகும்னு ராகு பகவான திருநாகேஸ்வரத்தில் ராகுவை வேண்டிக்க வேண்டும். சுகதந்தாய வித்மஹே உக்ர ரூபாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அடுத்ததாக கேத்து பகவான். கேத்து கொள்ளு. அவரும் அதேதான். 2 பேருமே தலை சப்பமா இருக்கும். ஒருத்தர் உடம்பு பாம்புதான் இருக்கும். மந்தகாரகன் பேர். அதாவது நல்லா ஒரு ஞானமா இருப்பான், நல்லா அறிவாளியா இருப்பான். திடீர்னு மந்தமா இருப்பான், முட்டாளா இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா கேத்துவோட திசை இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் இருந்தால் நிவர்த்தியாக இல்லைன்னு கேத்துவை வேண்டிக்க வேண்டும். சித்திரவர்ணாய வித்மஹே சர்ப்பரூபாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத் ஸ்வாஹா. நல்ல தமிழ சிவாய நமः ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிச்ச ராஹவே மிதுன ராசியா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதெல்லாம் நானே இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்காதவங்க தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா, அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.